அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, 2026 மாசி மகம் நன்னாளில் புனித நீர்நிலைகளுக்கு சென்று நீராட முடியாதவர்கள் என்ன செய்வது என்பதை இந்த ஆடியோவில் சொல்லியுள்ளேன். ஆடியோவை முழுமையாக கேட்டு உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றேன். அன்பு சொந்தங்களே, ஆனந்த ஒளி அறக்கட்டளை அன்னசேவா குழு என்ற ஒரு குழுவை தொடங்கி நடத்திட்டு இருக்கோம். இந்த அன்னசேவா குழுவின் மூலமாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானங்கள் செஞ்சிட்ருக்கோம். இந்த அன்னசேவா குழுவுக்கு நிதி திரட்ட நாங்கள் 3 அற்புதமான தீப எண்ணெய்களை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த தீப எண்ணெய்களை வாங்கி எங்களது அன்னசேவா குழுவுக்கு பங்களிப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். டிஸ்பிளேல எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். தீப எண்ணெய் பதிவு செய்ய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மாசி மகம் நன்னாள். இந்த நாளுக்கு என்ன ஒரு விசேஷம்? நவ நதிகள் என்று அழைக்கப்படும் கங்கை, யமுனை, சரஸ்வதி, நர்மதை, கோதாவரி, காவிரி, சரையு, துங்கபத்ரா, கிருஷ்ணா ஆகிய நதிகள் தங்கள் மீது மக்கள் சுமத்தும் பாவ சுமைகளை போக்கிக் கொள்வதற்காக கும்பகோணம் மகாமக குளத்தில் நீராடும் புனிதமான நாள். அதாவது மனிதர்கள் தங்களுடைய பாவங்களை போக்க புனித நதிகளில் நீராடுகின்றார்கள். அப்படி தன்னிடம் வந்து சேரும் பாவங்கள் அத்துணையும் தீர்த்து கொள்ள புனித நதிகள் நீராடும் நாள். இதை கடலாடும் நாள் என்றும் அழைப்பார்கள். இந்த நாளில் புனித நீர்நிலைகளுக்கு சென்று நீராடினால், கடலுக்கு சென்று நீராடினால் புண்ணியம் சேரும் அப்படிங்கிறது ஐதீகம். அவ்வாறு கடலுக்கு சென்று நீராட முடியாதவர்கள், புனித நீர்நிலைகளுக்கு சென்று நீராட முடியாதவர்கள் என்ன செய்வது? இந்த வருடம் மாசி மகம் என்னைக்கு வருது? 2/3/2026, அதாவது மார்ச் 2ஆம் நாள் மாசி மகம் நன்னாளாக வருகின்றது. அந்த நாளுக்கு முந்தைய நாள் இரவு நீங்க தூங்குறதுக்கு முன்னால என்ன செய்றீங்கன்னா, ஒரு சொம்புல சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கோங்க. அந்த தண்ணீர்ல சிறிது மஞ்சள் தூள் கலந்துக்கோங்க, சிறிது உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு வில்வ இலை இருந்தா வில்வ இலை அதில் போடுங்க, மருதாணி இலை இருந்தா மருதாணி இலை போடலாம், துளசி இலை இருந்தா துளசி இலை, மாவிலை இருந்தா மாவிலை, அல்லது வெற்றிலை இருந்தா வெற்றிலை. இந்த இலையில் எது கிடைக்குமோ அதை மட்டும் எடுத்து இந்த தண்ணீரில் போட்டு அந்த சொம்பை உங்கள் வீட்டு பூஜைகளை கொண்டு போய் வச்சிருங்க. வச்சுட்டு முழு பக்தியோடு ஒரு சங்கல்பம் பண்ணிக்கோங்க. மனிதர்களுடைய பாவங்களை போக்கும் புனித நீர்நிலைகள் இந்த சொம்பு தீர்த்தத்தில் எழுந்தருளி எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் அப்படின்னு முழு பக்தியோடு பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் போய் படுத்து தூங்கிடுங்க. மறுநாள் காலையில் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் குளிக்கிறதுக்கு பயன்படுத்தும் தண்ணீரில் இந்த சொம்பு தண்ணீரை கொஞ்சமாக கலந்துட்டா நிச்சயமாக மாசி மகம் புனித நீர்நிலைகள் நீராடிய புண்ணியம் கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்கள், நல்லதே நடக்கும். இந்த செய்தியை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றேன். அன்பு சொந்தங்களே, உலகத்திலேயே முதல் முறையாக கிரகண நாளில் கிரகண நேரத்தில் குலதெய்வ பிரயோக மந்திர உபதேசம் வாட்ஸ்அப் குழு மூலமாக வழங்கப்பட உள்ளது. மார்ச் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் அன்று கிரகண நேரமான மாலை 5:30 மணிக்கு மேல் 6:57 மணிக்குள் இந்த உபதேசம் வாட்ஸ்அப் மூலமாக வழங்கப்படுகின்றது. அதனுடைய குரு காணிக்கை மேலே டிஸ்பிளேல சொல்லியிருக்கேன். விருப்பமுள்ளோர் கூகுள் பே நம்பர், ஃபோன்பே நம்பரும் கொடுத்துருக்கேன். பதிவு செய்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. உங்களது பெயர், நீங்கள் எந்த ஊர், உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயர், இதெல்லாம் சொல்லிட்டீங்கன்னா பதிவு செய்து கொள்வார்கள். ஆனந்தம் வளரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.